ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு யூரோ விளாக்ஸ். நம்ம சென்னை டு வால்பாறை ட்ரிப்ல வால்பாறை வந்தாச்சு. இப்போ வால்பாறையோட டே 2 நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. வால்பாறை செக் போஸ்ட்லேருந்து வால்பாறை டவுனுக்கு மேலே போகிறதுக்கு உண்டான வழி இதுதான். அந்த வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். வால்பாறை 7th ஹெவன் சும்மாவா சொன்னாங்க. பார்த்தீங்களா, இந்த இடமே பார்க்க எவ்வளோ அழகாகவும் நம்மளை பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குன்னு. வால்பாறை ட்ரிப்போட டே 2 இன்னைக்கு நாங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த டேவைன்னு வாங்க பார்க்கலாம். குடுக்கிறதுக்கு கூட என்ன அவசரம் உனக்கு? கையில இருந்து புடிங்க எடுத்துட்டு ஓடுறீங்க. சண்டை போடாம சாப்பிடுங்க, ஓகே? அவங்களுக்கும் கொஞ்சம் கூடண்டா, நீயே சாப்பிடுற. இங்க பாரு அவன் சின்ன இருக்கா எல்லாத்தையும். டேய், உனக்கு மட்டுமா கொடுத்தா நானு? அவங்களுக்கும் கூட ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குது. ஏய், ஃப்ரெண்ட்ஸு கொடுத்து சாப்பிட்றா. எல்லாம் ஜீவா மாதிரியே இருக்கீங்க. கூட அதான் மறுபடி கேளுங்க. இது கொஞ்சம் குடுறா. நான் தானே கொடுத்தேன். ஏய், எல்லாருக்கும் குடுறா, நீ மட்டும் சாப்பிட்ற. பேட் பாயா இருக்க. பாத்தியா மதர், அந்த மதர் லவ் பாத்தியா? பாத்தியா தாய் எப்படி புடி வச்சிருக்காங்க பாரு. இந்த மதர் லவ் அதுதான் அந்த மதர் லவ். ஏய், அவன் பாரு அச்சு நவுத்தின்னு இருக்கான் முறுக்க. ஏய், எல்லாருக்கும் கூடடா, நீ மட்டும் சாப்பிட்ற. பாவி வரமாட்டியா? அவன் குடுக்குற மாதிரி இல்ல ஆக்சுவலா. நடு ரோட்ல உட்கார்ல இதுக்கப்புறம் பாம்பு போட்டுங்க. ஐயா நான் இல்ல உட்காந்து யாருமே உனக்கு தெரியாது. சொன்னாண்டா இது நைட் தான் வருமாண்டா. இந்த பேரு மயிலு ரொம்ப ஸ்பீடா போற ஜீவா. ஏய், 20ல தானே போறேன். இது பாரு மயிலாம் அப்படியே எடுத்துருவான் அப்படின்னு. இவ்வளவு கால் கிட்ட வந்து அப்புறம் என்ன எல்லாரும் அதான் தனியா வருவோம். டேய், கூட கெஞ்சி கேக்குற ஒண்ணு பேசாத, ஊ மட்டும் பண்ணாதடா. அந்த கைய கீழே இருக்குப்பா. வேற ஏன்டா பாய், நான் ஓட்டுறேன் பாய். அது வந்து டாப் வியூவா, கழுகு பார்வை அது. அது அப்படிதான். ஐயப்பன் கோயில் போகும்போதெல்லாம் இப்படிதான் இருக்கும். ஜாலியாக பார்த்துட்டு முன்னாடி பண்ணுவாங்க. இப்படியா இருக்கும். ஏய், அப்படிதான் பெண்டு சரியான பெண்டாக இருக்கும். அவன்லாம் கேரளாக்காரன் டிரைவர்லாம். கேரளாக்காரெல்லாம் பயங்கரமாக ஓட்டுவான். அவன் ஏற்றுவான் பாரு பஸ்ஸை. இந்த பெண்டுலலாம் செதறும். இதோட பயங்கரமாக இருக்கும் அந்த பெண்டுலாம். டெக்னாலஜியா தாண்டா ஆர்பின் பெண்டு. ஜாதி ட்ரிஃப்ட் தான் அடிச்சிருக்கோம். ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்பின் பெண்டு. இதுதான் பெண்டு. இதுக்கப்புறம் தான் 39 பெண்டு இருக்கு. இதுக்கப்புறம் இங்கே போடுற டாப்பிக் போடுறேன். வீடியோடா அஞ்சான பிடிக்கிறேன். இல்லைனா ஒரு சிப்பா இருக்கும்ல, அதுக்கு சொல்றேன். போன வருஷம் பிளான் பண்ணது வால்பாறை. ஞாபகம் இருக்கா? வால்பாறை போலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். என்னது கேரட்ல டீ தோட்டம். டீ தான்டா, எல்லாமே டீ தான். கேரட் வழியாக வால்பாறை வந்து இறங்கியாச்சு. இப்போ நாங்கள் ரூம் தேட போகிறோம். எந்த மாதிரி ரூம் அமைய போகுதுன்னு தெரில. அதுதான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது.
திருப்பி அதே பண்ணாங்களா? சார் எங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டே பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எங்ககிட்ட பட்ஜெட் இல்லை. பட்ஜெட் இல்லைன்றதோட ஃபஸ்ட்டு அந்த மாதிரி முடியுமான்னு தெரில, பார்ப்போம். என்னடா என்ன காட்டிட்டு இருக்க? பைசனா எங்கடா? அதோ பார்த்து தெரியுதா? கிட்ட போகாத வேணாம். அதான் ஏதாவது நான் ஒன்று பண்ணக்கூடாது கிரியேட்டிவாக, அதை காப்பி வச்சு நான் ஆளாளுக்கு ஒரே பைசன் திருச்சு. டேய் 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 என்ன பண்ணுறடா? நிமிரவே மாட்டேங்குது. ஏன்டா அப்படி பண்ற? நிமிரல கம்முன்னுடா. என்னடா விளையாட்டு விஷயமாடாடி? அது ஓடியோட ஸ்பீடு நம்மளால ஓடும். கொடுங்க, நான் டாப் ஆகி தரேன். அப்படி போதுண்ணே. ஐயோ நம்மளை பார்த்தா இல்லை இல்லை பின்னாடி யாரோ வர. இங்கே பாருண்ணே, என்ன காப்பாற்ற தான் வந்துருக்கீங்க. அங்கே போடுறா பெருத்தா பாரு. பஸ்ல ஓடி கேட்டியே. பிரியாணி, ஃபிஷ் குழம்பு, வேற என்ன குழம்பு இருக்கு? ஏதோ சொன்னாங்களா வேற என்ன குழம்பு இருக்குன்னு? அது ஒர்க் ஆகலாம். சரியான இந்த கடை நேரத்துக்கு கேட்டது கேட்டு முடிச்சோட ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டா அதோட சுவாரஸ்யமே போயிடும். இன்னும் இல்லை. என்ன குழம்புடா இது? நல்லா இருக்கா? ட்ரை பண்ணலாமா? என்னடா ஆச்சு? ஏன்னா எல்லா டீம்லேயும் இது ஒரு பிரச்சனை இல்லை. யார் என்ன அவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்குது. என்னடா அவன் டெக்கரேஷனோட சாப்பிட்றான். நல்லா இருக்கா? என்னடா ஓகே, என்ன அடிச்சு நவுத்தின்னு இருக்க? பிரியாணி அதுதான் எங்கிட்ட ஸ்பெஷலாக இருக்கும். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் தான் பீஃப் பிரியாணி கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மற்ற நாள் சிக்கன் பிரியாணி தான். போகாதீங்க, இங்கே வாங்க. வா முத்தே சாப்பிட்டாச்சு. அடுத்தது எங்கடா போகிறோம்? அப்புறம் என்ன, கூழாங்கல் தான். கூழாங்கல் ரிவர் நம்மளோட வால்பாறையோட ஃபேமஸே கூழாங்கல் ரிவர் தான். அது தெரியாத உனக்கு? அது தெரியாம வந்துட்டேன். எப்படிடா அது ஃபுல்லா கூழாங்கலா இருக்குமா தண்ணியில? இப்போ வந்து இத்ரோண்டு இருக்குமா பெருசு இருக்குமா தெரியல. நானும் ஃபர்ஸ்ட் டைம் மேலே போய் தான் பார்க்கணும். சரி வா போய் பார்ப்போம். இந்த வழியா தான் போகணும். கூழாங்கல் ரிவருக்கு நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூழாங்கல் ரிவர் போனோம். வழி தெரியல, பல பேர்கிட்ட கேட்டு தான் போனோம். ப்ராப்பரான போர்டு இல்லை. கூழாங்கல் ரிவர் வந்துட்டோம்டா. வாடா வெளியே போய் பார்க்கலாம். கேளுடா. வீடியோ பார்த்துட்டேன். ஆமாடா
வண்டி பார்க் வண்டி பார்க் பண்ணிட்டு வரலாம். அங்கதான் பார்க் பண்ண கூடாது கை காட்டினாங்களே பாக்கல அந்த கார் ஃப்ரண்ட்ல ஒரு black color car இருக்கு. பேக்லயே விடுவாங்க அதெல்லாம் அப்படியே அணைச்சு விடுங்க அங்க அங்க விட்டு. அந்த ஃப்ரெண்ட் நல்ல இந்த இடம் கொஞ்சம் ஜாலியா இருக்கு. ஏன்டா அலோட் இல்லையாடா உள்ள? ரோடு இல்லையா? இல்லதான் சரி வெளில இருந்து பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்றது? ஏடா உங்க நிறைய போதும்டா அப்ப டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இது வரலடா என்னடா வரல? இவ்வளவு நேரம் பாத்ரூம் வருது பாத்ரூம் வந்து உயிர் எடுத்துருந்தீங்க. இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் எதுவும் வரலன்றீங்க. இதுதான் அந்த கூழாங்கல் ரிவர். அப்படியே கூழாங்கலே இல்லையடா. நான் தரேன் வா போலாம் அண்ணன் கேளு. அண்ணா கூழாங்கல் ரிவர் இதானா? உள்ள போக கூடாதா? உள்ள அலோடு இல்லையா? ஓகே பரவாயில்ல, இங்கேருந்தே பார்ப்போம். நல்லா இருக்கு, தரமா இருக்கு. எங்க பாரு இந்த இடம் ஆக்சுவலாக ஏதோ ஐலாண்ட் மாதிரியே ஃபீல் ஆகுது. அங்கே பாரு அங்கங்க மாடு பாரு. ஃபேமிலி மாட்டு ஃபேமிலி, கவு ஃபேமிலி. தாண்டி போய் போனோம் அவங்களுக்குலாம் ஃப்ரீ பாஸ்டா? ஏன் நான் வந்து என்ன சொல்றது, பைசன்ரா, பைசன் ஃபேமிலி. நல்லா பைசா இங்கே எவ்வளோ ஆடி அசிச்சு வரானுங்க பாரு. ஹாய்டா முத்து. நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு கூழாங்கல் ரிவர்? ஆமா ஒரு ஆட்டத்தை போட்டுக்கலாம். தக்கிட்டன்னு தண்ணி விட்டுதானே வச்சுக்கோ. பெருசு வா முன்னாடி வந்து பாரு. அங்க பாரு அந்த பறவை ஜூ பண்ணு. பறவையா பறக்கிறோம், என்னடு போற வழியில டான்ஸ் அடிக்கும் மை ஃபேன். இவன் எதுக்கு வந்தானே தெரியலடா. இவனை விட்டு காரை மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கலாம்டா. டேய் முத்து, நீ ஏதோ ஒரு பறவை சொன்ன, எங்கடா இருக்கான்? அந்த இருக்குடா. எவ்வளோ அழகா சைலண்டா உட்காந்து இருக்கு போற. அடிக்காதீங்க அங்க அங்க போயிடுங்க வாங்க அங்க போலாம். ஏன் அது என்ன பறவைடா? இங்க என்னடா வித்தியாசமான பறவைலாம் இருக்கு. ஆனா எது பேரும் தெரிய மாட்டேங்குது. சார் உள்ள அலோவ் பண்றது இல்லையா சார்? எதனால சார்? போயிட்டு இருக்கானுங்கன்னா ஐயோ இறந்துடுறாங்களா? அந்த ஆள் ஒரு போட்டோ கூட என்ன உள்ள எடுக்கல. சரியா இருக்கிறாரு அவரு. கேட்டா முத்துவை மட்டும் எடுத்துட்டு அவர் வந்து முத்தோட கையை நசிக்கிட்டாருல. அவர் எடுத்த போட்டோ பாரு. அவரு கேட்டா தம்பி அவர் என்ன பச்சை போய் குடுறாரு. நான் போக்கஸ் வைக்கிறதுக்குள்ள திரும்புறேன், அதை பண்றேன், இதை பண்றேன். இப்படி பண்றான் அவனை. ஆக்சுவலா அவன் என்ன பண்றான்? முன்னே சொல்லிருக்கேன். சொல்லுங்க. அவன் ஏன் தெரியுமா வலிச்சு வலிச்சு முத்து மட்டும் எடுக்கிறான்? கார்ல வரும்போது முத்தோட கையில லைட்டா நசுக்கி விட்டான்ல. லைட்டா இல்ல நல்லாவே நசுக்கிட்டான். அந்த பாவம் வலிக்குது. அது பாரு நடுவர்ல நசுக்கிறாரு. ஐயோ அதான் அந்த பாவம் மன்னிப்புக்காக தான் அவன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. கூழாங்கல் ரிவரோட ஆப்போசிட் சைடு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. தண்ணி ஆக்சுவலா நல்ல ஃபோர்ஸா தான் வந்துட்டு இருக்கு. அதனால தான் அலோவ் பண்ண மாட்டாங்க போல. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வருதுன்னு? இவ்வளோ அழகான இயற்கையெல்லாம் நம்ம ரசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. பாருங்கள், கூழாங்கல் ரிவரோட ரெண்டு சைடும் அவ்வளோ அழகாக இருக்குது. நதி எங்கே போகிறது கடலை தேடி. ஐயோ இவனுங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே நம்மளை ஒரு வழி பண்ணிடுவானுங்க போலயே. இந்த ரிவருக்கு நடுவில் இருக்க பிரிட்ஜு நல்லா இருக்குன்னு சரி இங்கே எதனா ஷார்ட்ஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் அது எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். பாருங்கள் எவ்வளோ டேக் தெரியுமா போனோம் நாங்கள். பறவையா பறக்கிறோம், காத்துல மிதக்கிறோம், போற வழியில. என்னடா இது, ஏதோ கம்பளி பூச்சி மாதிரி இருக்கு. பா இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்கும் போல்.
பாரு எந்த அளவுக்கு நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம சேஃபாகவும் இருக்கணும். டேய் ஆரம்பிச்சிட்டியா? அது ஒழுங்காக தான் வீடியோ எடுடா. ஏன்டா இந்த பாடுபடுத்துகிற கேமராவை? இவன் கிரியேட்டிவிட்டி காட்டுறான்னு அப்பப்போ இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணிடுறான். இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம்னா வால்பாறையில் இருக்க கூழாங்கல் ரிவரில் தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த இடம் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு 65% நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து டீ இலை தோட்டம் தான் இருக்குது. அண்ட் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த கூழாங்கல் ரிவர் போயிட்டு இருக்கு. இதுக்கு கூழாங்கல் ரிவர் ஏன் பேர் இருக்காங்கன்னு தெரியல. அப்புறமா நாங்கள் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே நிறைய கூழாங்கல் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வால்பாறை வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக உள்ளே போய் குளிக்கலாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, உள்ளே போய் குளிக்கக்கூடாதுன்னு. ஏன்னா தண்ணியோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, மழை அதிகமாக இருக்கிறதுனால. ஆமாம் அப்படிதான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் போகலாம். முத்து, அடுத்து இப்போ எந்த ஸ்பாட் போகிறோம்? இப்போ அடுத்து சோலையா டேம் போகிறோம். சோலையா டேமா? எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து? 24 கிலோமீட்டர். அதாவது கூழாங்கல் ரிவர்லேருந்து 24 கிலோமீட்டரா? எக்ஸாக்ட்லி. ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் see. மேப் காட்டுதா கரெக்டா? இந்த திருவள்ளூர் எடுத்த 2 திருவள்ளூர் படகு இல்ல. 2 ஓ, திருவள்ளூர். இங்க படகுலாம் இருக்கா? போட்டிங் இருக்கா? நான் இப்ப இல்ல போலடா போட்டிங். அம்மா வந்து தலைகீழ தெரிவாங்களே, என்ன பண்ணுவேன் எடுத்து அந்த அளவுக்கு மூளை இல்லை கூட. வாங்குறான்டா இவன் ஸ்ட்ரெயிட்ல காரை ஓட்டிக்கிட்டு. அவன் முன்னாடியே பார்த்துட்டான், டச் பண்ணிட்டான். ஃப்ரண்ட் மொத்தம் இதோ இந்த வியூ தான் உண்டு. அதாவது என்னன்றால் முன்னாடி இந்த பார்த்துட்டு ஒரு 10 அடி நம்மளால ஒன்றும் கான்ஃபிடென்ட்டாக போக முடியாதுன்னா நான் லெஃப்ட் எடுப்பேன். சும்மா விளையாண்டுருந்தேன் அவங்க கூட. விளையாடுறியா? சொல்லு. 10 அடி எனக்கு தெரியும். நீயும் சொல்லலாமா? லெஃப்ட்டா திருப்புடா டக்கு. லெஃப்ட்டா இங்க போய்டா. மண்ட சாம்பிராணி இதுதான் படிங்கடான்றது. ரோட்லாம் நல்லா சேஃபாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்களே. எனக்கு தெரியல வழி இருக்கிறது. அப்படியா போனா அது மேலே ஏறலாம். என்னடா இது காப்பி நிறுத்தி வச்சிருக்காங்க? பா, இதெல்லாம் ரொம்ப பழசுடா. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா சோழியூர் டேமுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். பட் போற வழியில ஒரு பயங்கரமான ஸ்பாட் பார்த்தோம். அந்த ஸ்பாட் இப்போ நீங்களே பாருங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்க சோழியார் டேம்லேருந்து வாங்கி வர தண்ணி தான் இது. பா, இந்த இடம் எப்படி இருக்கு பாரு. இவ்வளோ அழகாக இருக்குடா நேச்சரு. சோழியா டேம்ல போற வழியில இப்ப செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. பாருங்க, டேம்ல இருந்து வர தண்ணி அப்புறம் அந்த மேகம் பயங்கர மிஸ்டோட எப்படி இருக்குன்னு பாருங்க. வீடியோ போடா, டக்குனு வீடியோ போடா டக்குனு வீடியோ போடா. ஏங்க இங்க வாங்க. வீடியோடா. போகிற வழியே நல்லா என்ஜாய் பண்ணுறோம். பட் எங்களால் பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதனால நாங்கள் கிளம்புறோம் இங்கேருந்து. ஃபோன் கொடு மச்சான். ஏன் க்ளோஸ்டு? நோ பார்க்கிங் தான்டா போட்டிருக்காங்க. கேட் ஓப்பன்ல இருக்கேன். கேட் 1டா. அங்க போ கேப்போம். மழை அதிகமா இருக்குல்ல, அதனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை இது வரைக்கும் வந்துட்டுமே நம்ம. என்ன ப்ரோ க்ளோஸ்டா? டேம் இது உள்ள போக முடியாதா? போலாம்ல? ஓகே எனக்கு உள்ள ஆள் இருப்பாங்களா? ஓகேண்ணா, தேங்க்ஸ். வண்டி எப்படி நிறுத்திக்கோ. நல்ல வேலைடா டேய், இவ்வளவு தூரம் மழையில நனைஞ்சிட்டு வந்ததுக்கு இருக்கு. சோழியா டேம் வந்துட்டா ஒரு வழியா. என்னடா செம மழையா இருக்கு. செம்ம மழைப்பா. உள்ள வந்து என்ட்ரி இருக்கா இல்லன்னு தெரியல, போய் செக் பண்ணோம். என்னடா லவர்ஸ் போடுங்க.
டேய் மழை வருதுன்னு இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. உள்ள ஓடிடலாம் வாங்க. போலாமா? ஓடி ஓடி ஓடி. ஃபைனலி சோலையார் டேம் வந்தாச்சு. நம்ம அங்க நின்னுட்டு பாத்துட்டு இருந்தோம்ல அந்த டேம், கண்ணுக்கே தெரியாது. அங்க நின்று பாத்துட்டு இருந்தோம், அந்த டேம்க்கே வந்தாச்சு. இப்போ செம்மையா இருக்கு. அதுவும் நாங்க வந்து நேரம் பார்த்து இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே கிடைக்காது. பாருங்க இந்த இடமே எப்படி இருக்கு. மழை அருவி மாதிரி இருக்கு, மேகமா இருக்கு, பயங்கர மிஸ்டோட இருக்கு. செம்மையா இருக்குல்ல? ஸ்டார்ட் மியூசிக். ஏங்க கும்பாம்பட்டிக்கு ஏன் போறீங்க? வால்பாறைக்கு வாங்க வாங்க. ஏங்க கூவாப்பட்டிலே இருக்காதீங்க, இங்க இருக்க இடத்துக்கு பேர்லடா சோலையா டேமுக்கு வாங்க. சோலையா டேமுக்கு வாங்க. பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்கோம். டீ போட்டு போலாமா அண்ணா? டீ இருக்கானே? 4 டீண்ணே. வாங்க பாய்ஸ், ஃபைனல் டச்சா டீ போடுவோம். சூப்பர் பேர்ண்ணே. ஏய் டீ எடுத்துக்கோங்கடா. ஆஹா அண்ணா டீ சூப்பரா இருக்குண்ணே. அப்படியா? எங்க போவோம் இந்த டேம் திறந்து விட்டா? இது ஒண்ணு கேரளாவுக்கு போகும், ஒண்ணு பழமுறைக்கு போகும். ஏன்னா நம்ம ஊரு டேம் கேரளாவுக்கு போகும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி கொடுக்கணும். அப்படியா? ஓகே ஓகேண்ணா, பார்த்துக்கோங்க. இந்த டேமுக்கு வந்தா நம்ம அண்ணனோட கடைக்கு வந்து டீ குடிங்க எல்லாரும். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு மழையில் நல்லா போய் ஆட்டம் போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து நல்லா சுட சுட டீயை குடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணும்போது இதை விட வேறு என்ன சந்தோஷம் வேணுன்ற அளவுக்கு மைண்டில் யோசிக்க தோணுது. செம்மையாக ஹாப்பியாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள். இந்த டேவே ஒரு மாதிரி ப்ளசன்டபுளாக ஒரு மாதிரி எங்களுக்கான டே மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோ ஹாப்பி நாங்கள் எல்லாருமே. சிங்கம், கரடி, யானை. ஏய் இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்காம தட்ஸ் ஆல் ஃபார் த டே கைஸ். டைம் இப்போ 5:30 ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் ரூமுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். வால்பாறைக்குள்ளே என்ட்ரி ஆனதும் உள்ளே போக போக போகிற வழியெல்லாம் பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ரூமில் போய் செக்இன் பண்ணிவிட்டு அடுத்தது கூழாங்கல் ரிவர் போய் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அடுத்தது ஃபைனலாக சோலையார் டேமும் பார்த்து செம்மையாக வைப் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அப்போ தான் நாளைக்கு செம்மையாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அடுத்தது vlog 3யோட உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். லவ் யூ கைஸ், see you on the next video. Bye bye.